ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நாம ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ தாங்க பார்க்க போகிறோம். நாங்கள் எங்கள் கிச்சனுக்கு தேவையான சில திங்ஸ் எல்லாம் அமேசான்லேருந்து ஆர்டர் பண்ணியிருந்தோம். அதை பற்றின வீடியோ தான் இப்போ பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நாங்கள் அமேசான்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில 2-3 கிச்சன் ஐட்டம்ஸ் வந்து நாங்கள் வாங்கியிருந்தோம். கிச்சனில் வந்து நம்ம பருப்பு, நட்ஸு இதெல்லாம் வந்து நம்ம எப்படி தான் குட்டி குட்டி பாக்ஸில் போட்டு வச்சுருந்தாலும் அது வந்து நமக்கு ஒரு லுக்காகவே இருக்காது. அதனால் கொஞ்சம் லுக்காக டக்குன்னு எடுக்கிற மாதிரி சில திங்ஸ் எல்லாம் ஆர்டர் பண்ணியிருந்தேன். இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம 4 பாக்ஸ் மாதிரி இருக்கும். அதுக்கு ஸ்பூனும் அவங்களே கொடுத்துருக்காங்க. அப்புறம் இது வந்து 4 செக்ஷன் கண்டெய்னர்னு சொல்லிட்டு இதில் வந்து நம்ம பருப்பு இதெல்லாம் போட்டு வச்சுக்கலாம். இதில் வந்து தனித்தனி மூடி தாங்க. நம்ம ஒரு இதை சாய்ச்சோம்னா எல்லாமே விழாது. எந்த இதை ஓப்பன் பண்ணுறோமோ அந்த பருப்பு மட்டும்தான் நமக்கு விழும். அந்த மாதிரி இருந்துச்சு. சூப்பர் ப்ராடக்ட்டுங்க இது. இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 154 தான். அப்புறம் இது வந்து பார்த்திங்கன்னா இந்த வாலில் வந்து நம்ம ஃபோட்டோனா ஒட்டுவோம்ல, ஆணினா அடிக்காமல் அப்படியே நம்ம இந்த ஸ்டிக்கரை வச்சு டபுள் ஸ்டிக்கர் மாதிரி நம்ம சூப்பராக ஒட்டலாங்க. இதை பற்றியும் நான் ஃபுல்லாக சொல்லியிருப்பேன். ஏன்னா நம்ம ரெண்டல் ஹவுஸ்லனா இருக்கப்ப ஆணி அடிக்கக்கூடாது அப்படிலாம் சொல்லுவாங்க. ஸோ அதுக்கு ஏற்ற சூப்பர் ப்ராடக்ட் தாங்க இது. இப்போ இந்த பாக்ஸில் வந்து இந்த 4 செட் கண்டெய்னர் சொன்னேன்ல, இதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்ம உளுந்து, ஒரு இதில் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து உளுந்தம்பருப்பு, துவரம்பருப்பு, அப்புறம் பாசிப்பருப்பு, கடலைப்பருப்பு இந்த மாதிரி பருப்பு வகையெல்லாம் ஒரு இதில் போட்டு வச்சிட்டேன். நல்லா நீட்டாக க்ளோஸ் பண்ணிக்கலாம். நீட்டாக இருந்துச்சு. கலருமே ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க. நம்ம குட்டி குட்டி பாக்ஸில் தனித்தனியாக போட்டு வச்சுருப்போம். அப்போ வந்து நம்ம என்ன பண்ணுவோம், ஒவ்வொரு பாக்ஸையும் எடுத்து எடுத்து இது பண்ணுறதுக்கு. இது 4மே ஒரே இதில் இருக்கப்ப நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுங்க. இப்போ இந்த 4 இதையும் வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு இதில் போட்டேன். பாருங்கள், பார்க்கவே லுக்காக இருக்குது. அதுக்கப்புறம் நான் இன்னொரு பாக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா இந்த பருப்பு, கொண்டக்கடலை, பாசிப்பயிறு, இந்த மாதிரி பொரிகடலை, நிலக்கடலை இதெல்லாம் ஒரு பாக்ஸில் நான் போட்டு வச்சிட்டேன். ஸோ நம்ம அடிக்கடி யூஸ் பண்ணுறத இந்த மாதிரி பாக்ஸில் நம்ம போட்டு வச்சுட்டோம்னா நமக்கு எடுக்கிறதுக்கு டக்குன்னு எடுக்கவும் யூஸ் பண்ணவும் ரொம்ப வசதியாக இருக்கும். குவாலிட்டி வைஸ் பார்த்திங்கன்னா குவாலிட்டியும் நல்லா தான் இருக்குது. 154னால ரொம்ப இதெல்லாம் இல்லைங்க. நல்ல குவாலிட்டியாகவே இருந்துச்சு.
பாருங்கள் சூப்பராக செட் பண்ணிட்டோம். இப்போ வந்து இதை வந்து நீங்கள் கிச்சனில் வந்து அப்படி ஓரமாக நான் வச்சிட்டேன். ஏன்னா இது கொஞ்சம் நீளமான பாக்ஸாக இருக்கனால கபோர்டுக்குள்ளே உள்ளே போகலை. அதனால் கிச்சனில் சைடில் நாங்கள் வச்சுட்டோம். இப்போ நான் எடுத்து அதை பவுலில் போட்டு பார்க்குறேன். பாருங்கள் மற்ற மூடிலாம் க்ளோஸில் இருக்குது. பாருங்கள் இது ஒன்று மட்டும்தான் விழுது. நான் கூட முதல்ல பயந்தேன் எல்லாமே விழுந்துருமோன்னு. ஆனால் ரொம்ப நீட்டாக பர்ஃபெக்டாக இருந்துச்சுங்க. என்னால் கிச்சனில் கபோர்டில் வைக்க முடியாதனால நான் இந்த மாதிரி ஓரத்தில் செட் பண்ணிக்கேன். சூப்பராக இருந்துச்சு அங்கே வச்சோன்னே. அதுக்கப்புறம் இந்த பாக்ஸில் பார்த்தீங்கன்னா 4 இது இருக்குல்ல, அந்த ஒவ்வொரு இதுலேயும் நான் வந்து மிளகாப்பொடி, மல்லிப்பொடி, மஞ்சப்பொடி, சால்ட்டு இந்த மாதிரி போட்டு வச்சுக்கிட்டேன். ஏன்னா இது 4ம் நம்ம அடிக்கடி எடுப்போம், யூஸ் பண்ணுவோம். ஸோ இது மாதிரி போட்டு நம்ம வச்சுட்டோம்னா நம்ம எடுக்கிறதுக்கு வசதியாக இருக்கும். ஏன்னா நம்ம குழம்பு, சாம்பார் இதெல்லாம் வைக்கிறப்ப மிளகாப்பொடி, மல்லிப்பொடி, மஞ்சப்பொடி, உப்பு எல்லாமே அப்படியே வரிசையாக தான் எடுப்போம். இதை நம்ம ஒவ்வொரு பாக்ஸாக திறந்து எடுக்கிறதுக்கு பதிலாக இந்த ஒரு பாக்ஸ் எடுத்தால் போதும், நீட்டாக வேலை முடிஞ்சிடும். ஸ்பூனும் அதிலே இருக்கனால நமக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்குங்க நம்ம எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு. பாருங்கள் எல்லாத்தையும் செட் பண்ணிட்டோம். இப்போ அந்த ஸ்பூனை ஒவ்வொரு இதுலேயும் வச்ச பிறகு பாருங்கள் எவ்வளோ நீட்டாக இருக்குது பார்க்கவே. இது பார்க்கவும் ஒரு லுக்காகவும் இருந்துச்சு நம்ம இப்படி கலர் கலராக வச்சுருக்கிறது. இதை இந்த மாதிரி கபோர்டில் இப்படி வச்சிட்டோம்னா நமக்கு எடுக்கிறதுக்கு ரொம்பவே ஈஸியாகவும் இருக்குங்க. அப்புறம் இது தான் நான் சொல்லியிருந்தேன் இல்லைங்க, இந்த வாலில் ஒட்டுற ஸ்டிக்கர்னு. இது வந்து பார்த்தீங்கன்னா 2 இதை வந்து நம்ம அப்படியே பிச்சுட்டு ஒன்றோட ஒன்று வச்சு நல்லா ப்ரெஷ் பண்ணிடணும். அதுக்கப்புறமேல் தான் நம்ம அதை ஃபோட்டோவில் ஒட்டணுங்க. இது வந்து டபுள் ஸ்டிக்கர் மாதிரி தான். நம்ம ஆணினா அடிக்காமல் ஈஸியாக இதை வச்சு ஒட்டிக்கலாம். நான் இதை வந்து காமிக்கிறேன், நீங்கள் பாருங்கள் ஃபுல்லாக. இப்போ இது 2ஐயும் நல்லா ப்ரெஷ் பண்ணிவிட்டு என்ன பண்ணணும்னா இதை வந்து நம்ம எந்த இதை ஒட்ட போகிறோமோ அந்த ஃபோட்டோவில் வந்து ஒரு சைடு மட்டும் ஃபஸ்ட்டு ஒட்டிட்டு இன்னொரு இதை நம்ம வாலில் ஒட்ட போகிறப்ப அந்த இன்னொரு ஸ்டிக்கரை பிச்சுட்டு ஒட்டணும். இப்போ பாருங்கள் இதை பிச்சுட்டு நம்ம ஃபோட்டோவில் ஒட்டிடணும். அதுக்கப்புறம் இன்னொரு ஸ்டிக்கர் அந்த இதை வந்து நம்ம எடுத்துட்டு அதை வந்து நம்ம வாலில் ஒட்ட போகிறப்ப நம்ம ஒட்டணும். இது வந்து நம்ம ஆணி அடிக்காமல் நம்ம நீட்டாக பர்ஃபெக்டாக நம்ம வீட்டை வச்சுக்கிறதுக்கு இது ஒரு சூப்பரான வழின்னு தாங்க சொல்லுவேன். இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் தான் நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் இப்போ காமிச்ச எல்லா ப்ராடக்டோட லிங்க்கும் உங்களுக்கு வேணும்னா மறக்காமல் கமெண்ட்டில் பின் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு அதோட லிங்க்கை அனுப்புகிறேன். இப்போ பாருங்கள் செவுத்தில் சூப்பராக இந்த இது வந்து ஒட்டிடுச்சு. இதை வந்து நம்ம ஒரு 2 செகண்ட் அழுத்தி பிடிச்சிருந்தாலே போதும், சூப்பராக ஒட்டிடுங்க. நான் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.